ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இது நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்சுருக்கோம். 1 kgயில் எப்படி செய்யறதுந்தாங்க பார்க்க போகிறோம். 1 kgக்கே நான் 3/4 கிலோ ரைஸ் போட்டிருந்தேங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யக்குள்ள. நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி சொல்லலான்னு போய் பார்க்கலாம். நானே மட்டன் துண்டுங்க எடுத்திருந்தேன். 1 kg இருக்குங்க. மீடியம் துண்டுகளாகவே போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டோன்னா நல்லாவே இருக்கும் சாதத்தில் பார்க்குறதுக்கும். நானே பவுடர் மசாலா எடுத்திருந்தேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதனுடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நான் எடுத்திருந்தேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. எவ்வளோ இஞ்சி பூண்டு விழுது போடுறோமோ அவ்வளோ நல்லாவே இருக்கும். ஒரு 75 கிராம் இருக்கும். நான் கெட்டியான தயிர் எடுத்துக்கிட்டேன். நல்லா நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட் பண்ண விடலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருந்தேன். ஒரு 20லேருந்து 25 இருக்கும். இது போடக்குள்ள நல்லா டேஸ்ட்டாகவே வரும் உங்களுக்கு. பச்சை மிளகா நல்லா பெரிய சைஸில் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 இருக்கும். நானே புதினா தவையில் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி தவையில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே போட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கலாம். இது கூடயே ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா வதக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் போட்டு இதுக்கு கொஞ்சம் நல்லாவே வதக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு ஆற வச்சு குறைன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் இருக்கும் நெய் எடுத்துருந்தேன். இதில் போட்டுக்கலாம். ஒரு 100 மில்லி இருக்கும் எண்ணெய் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நானே கரம் மசாலா எடுத்துருந்தேன். ஒரு 3 பே லீஃப், சின்னதாக இருக்கிறதால 3லேருந்து 4 பட்டை எடுத்துக்கிட்டேன். 8 ஏலக்காய், 1 ஜாதி பத்திரி, அது இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. இதுக்கு மெய்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு 8 லவங்கு, 2 ஸ்டார் அனீஸ். நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த கரம் மசாலா கொஞ்சம் நேரம் பொரியட்டும். ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் வெங்காயம் எடுத்து நீட் வாக்கிலே கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடக்குள்ள நல்லாவே இருக்கும். இதுக்கு நல்லா நம்ம வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன் உருளாக வதங்கி வரணும். நம்ம சின்ன வெங்காயம் வதக்கணும் இல்லைங்களா, அதுக்கு நல்லா குறைன்ட்டு நல்லா அரைச்சிக்கிட்டோம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வதக்கக்குள்ளே நல்லாவே இருக்கும். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். நான் எடுத்திருந்தேன். ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க தக்காளி. இதுக்கு ரஃபாக சாப் பண்ணிவிட்டேன். இதுவும் இதில் போட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வதங்கிடுச்சு. ஃபுல்லாகவே நல்லா வதங்கலை தக்காளி. பரவாயில்ல, நம்ம மீட் கூட நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த மட்டனுக்கு இதில் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கணும். இதுக்கு மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேம் வரைக்கும் வச்சு நீங்கள் அப்பப்போ சேஞ்ச் பண்ணி வதக்க முடியும். இது பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கிச்சு. இதில் நம்ம போட்ட இஞ்சி பூண்டு, அதே மாதிரி நம்ம போட்ட யோகட் எல்லாமே இதில் வதங்கி வந்துருச்சு. ஒரு 1.5 கைப்பிடி இருக்கும் புதினா இலை, ஒரு 1.5 கைப்பிடி கொத்தமல்லி இலை. இதுக்கு நல்லா வதக்கலாம். எவ்வளோ நம்ம போடுறோமோ நல்லாவே இருக்கும் வாசனையாக. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இதில் உங்களுக்கு நல்லா கிரேவி இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த வதக்கக்குள்ளே நல்லா அந்த மீட்லேருந்து வந்த தண்ணிங்க, அது கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். மெஷரிங் பண்ணக்குள்ளே நான் ஒரு தேங்காய்க்கு எடுத்து அதுக்கு நல்லா பால் எடுத்து அதுலேயும் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. எனக்கு ஒரு 3/4 கிலோ அரிசிக்கு நான் அளக்கக்குள்ளே எனக்கு ஒரு 2.5 கிளாஸ் கிடச்சிச்சு. எனக்கு ஒரு கிளாஸுக்கு நான் 1 கிளாஸ் தண்ணி மாதிரி தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மீட்லேயும் தண்ணி இருந்துச்சு. இப்போ 1 கிளாஸ் தண்ணி இதில் போட்டு நம்ம இதுக்கு நல்லா வேக வைக்கலாம். மீதி அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். பார்க்கலாங்க இப்போ மீட் எப்படியே வெந்திருக்குன்ட்டு.
நான் நல்லாவே வந்து வேக வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் கூட வந்து வேக வைக்க முடியும். நல்லா வேகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம போட்டோம் இல்லைங்களா இந்த கிளாஸால் 1 கிளாஸ் இப்போ மீதி இருந்தால் அந்த தேங்காய் பால் தண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1.5 கிளாஸ் வந்து மீதி இருந்துச்சு. இதுவும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இதுக்கு மூடக்குள்ளே நம்ம வந்து வெயிட் போட தேவையில்ல. இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து தண்ணி வந்து கொதி வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். இதுக்கு நல்லா வந்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கக்குள்ள நம்ம போட்ட மெஷர்மெண்ட் வந்து சரியாக இருக்குங்க. ஏன்னா நல்லா ஊறி இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி இல்லாமல் பார்த்து போடுங்க. இதுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம உப்பு போட்டிருக்கோம் மீட்டில் பார்த்து போடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரு 50 மில் வந்து இதில் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து புதினா இலை, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் வந்து தூவிக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மூடி வச்சு இதில் வெயிட்டும் வந்து நம்ம போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணுங்க. ஒரு விசில் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து கேஸுக்கு வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. அப்படியே நம்ம வந்து விட்டுடலாம் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும். பாருங்கள் நான் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லாவே வந்து வெந்து வந்துச்சுங்க. எதுவுமே வந்து இதில் குழைவும் இல்லை. சாதம் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு பொலன்னு இருக்குங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா இதே மாதிரி வந்து உங்களுக்கும் ரிசல்ட் வந்து நல்லாவே வருங்க. நான் வீட்டில் இந்த மாதிரி வந்து செஞ்சு பார்த்த பிறகு தாங்க உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா வந்த பிறகு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ டேஸ்டியாக உங்களுக்கு வந்து வர முடியும். இதே மாதிரி வந்து தேங்காய் பால் போட்டு செய்யக்குள்ளே நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம வந்து ட்ரை பண்ணக்குள்ளே நல்லாவே இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.